வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பதான் வரும், எப்பதான் வரும்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அதேமாரி சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கீங்க. இதுவரை எத்தனை மாவட்டம் வந்திருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு சொல்லி தான் நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அதேமாரி முன்னுரிமை இருந்தால் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இது மாரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா, விரிவா பார்க்கலாம் வாங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா, இதுவரையிலும் 19 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த 19 மாவட்டத்துல உங்களுடைய மாவட்டம் இருக்குதான்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்றதுன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒன் பை ஒன்னா நான் மாவட்டம் சொல்றேன். அதே மாரி முன்னுரிமை இருந்தால் வேலை கிடைக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. கண்டிப்பா கிடைக்கும். அது எந்த மாரி முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், அதே மாரி மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதரவற்றோர், பெண் குழந்தை வச்சிருக்கீங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளியிலே வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாடு இருக்கிறவைங்களுக்கு, அதே மாரி அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவங்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகுறீங்க எல்லாத்துக்குமே இன்டர்வியூ அனுப்பிட்டாங்க. ஸோ, ஆனா வேற ஜாப்க்குலாம் பார்த்தீங்கன்னா, 1:5, 1:10 இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, 5 வேகன்சிக்கு ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அப்ப 5 பேத்த கூப்பிடுவாங்க. அந்த மாரி கூப்பிட்டுருந்தா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட்டே ஆயிருக்க மாட்டீங்க. இப்ப நானு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த மாவட்டம் வந்துக்குதுன்னா, ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இப்ப எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கங்க. மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. மதுரை மாவட்டத்தில எல்லாத்துக்குமே போஸ்டிங் போட்டாச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இன்னும் ஒரு சில தாலுகால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளாக் இன்னும் போடாம இருக்காங்க. அதெல்லாம் எந்த தாலுகான்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, உங்களுடைய அருகில் உள்ள பிளாக் ஆபீஸ்ல நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காட்பாடி தொகுதிக்கு தான் வந்துச்சு. வேற தொகுதிக்கு ஏதாவது வந்துக்குதா என்னன்னு தெரியல. வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குலாம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆர் 3 மந்த்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்படி அப்படியே ஒவ்வொரு பிளாக்கா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து திருச்சி. இந்த திருச்சிராப்பள்ளியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. திருச்சிராப்பள்ளியில முசிறி தொகுதிக்கு வந்திருக்குது. வேற ஏதாவது தொகுதிக்கு வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. திருப்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கு. ராணிப்பேட்டையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல கூட வந்துருந்துச்சு. அதே மாதிரி செங்கல்பட்டுலயும் ஏற்கனவே வந்துருச்சு. சென்னை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 3 வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு. தூத்துக்குடிக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. தென்காசி மாவட்டத்துக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடையம் அண்ட் கடையநல்லூர் 2 தொகுதிக்குன்னு நினைக்கிறேன். 2க்குமே வந்துருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய அருகில் உள்ள ஆபீஸை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. போஸ்ட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 2 ஆர் 3 வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 2 வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 1 வீக் முன்னாடி வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி வந்திருக்கு. திருப்பத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் தான் வந்துச்சு. சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்ல வந்திருக்கு. இந்த வீக்ல இன்னொரு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில எந்த தாலுகா வந்திருக்குதுன்னா, ஆரணி தாலுகால வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஆரணி தாலுகா மட்டுமா இல்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வந்திருக்கா என்னங்கிறது தெரியல. சேலம் மாவட்டத்தில எந்தெந்த தாலுகா வந்திருக்குது என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19 மாவட்டம் வந்திருக்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 மாவட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்குள்ள வந்துடும். பொங்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது மாதிரி அங்கன்வாடி அப்டேட்டா இருக்கட்டும், கிராம ஊராட்சி செயலர் அப்டேட்டா இருக்கட்டும், கிராம உதவியாளர் அப்டேட்டா இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா, ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.